டிஎன்டிவி தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவரும் தமிழ் தேசிய பேராசானுமான பே. மணியரசன் ஐயா அவர்களை நாம் சந்திக்கவிருக்கிறோம். ஐயா, இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ் தேசிய பேரியக்கமும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய உணர்வுள்ள எல்லா இளைஞர்களும் கற்றறிந்தவர்களும் நம்ம இயக்கமாக இருக்கிறதுனால நம்ம வெளிப்படையாக பேசுகிறோங்க. வெளிப்படையாக பேச முடியாதவங்க அவர்கள் வேறு வகையில் செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் கூட இன்னும் பார்த்திங்கன்னா நடிகர் விஜயை சுற்றிலும் நடிகர் விஜயனுடைய பூர்வீகம் தொடர்பாகவே ஒரு ஐயப்பட்ட ஒரு கருத்து நிலவுதுங்க. அவரை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் ஆதவ் ரெட்டி, காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு ஆதரவு கொடுத்து திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ரெட்டியாக இருக்கார். விஜய் அவர்களுக்கு குடும்ப நண்பராகவும் இந்த அரசு ரீதியாகவும் உடன்பு இருக்கக்கூடியவர் விஷ்ணு ரெட்டி. ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு போனால் கூட விஷ்ணு ரெட்டியுடைய குடும்பத்தினர் மனைவி மகள் தான், அந்த ரெட்டிகள் தான் போகிறாங்க. இப்படி முழுக்க முழுக்க தெலுங்கர் மயமாகி இருக்கக்கூடியதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்க? எப்போ இந்த பிடியிலிருந்து நம்ம விலகுவோம்? இதை விஜய் செய்வாரா? ஏன்னா அவர் திராவிடம்னு ஒரு பெயரை வைக்கல அவர் கட்சியில். எங்களுக்கு திராவிடம் ஒரு கண், தமிழ் தேசியம் மற்றொரு கண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஐயா, இது எப்படி நீங்கள் அணுகிறீங்க? நான் இப்போ அண்மையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அதில் எழுதியிருக்கேன், திமுகவின் இன்னொரு பிறப்பு தான் தாவேக்கா. இதுதான் என்னுடைய இது. அவங்க அது அவ்வளோதான். இந்த விஜய் திரும்ப திரும்ப போய் ஆளுநரை கட்டிட்டு பதவி பிரமாணத்தை போயிட்டு போயிட்டு திரும்பினாப்புல. ஒவ்வொரு தடவையும் தெலுங்கர்களை தான் அழைச்சிட்டு போனாப்புல. பதவி பிரமாணம் எடுக்கும்போது தெலுங்கர்களை தான் பக்கத்தில் வச்சுட்டாப்புல. இப்போ இந்த விஷ்ணு ரெட்டிலாம் சொல்லிங்கன்னா இன்னும் 2-3 பேர் இருக்குது. அதில் கூட போனவங்க பத்திரிகையிலே எழுதிட்டாங்க. தலைமை அமைச்சர் மோடியை சந்திக்கும் போகும்போது இவங்க தான் கூட போகிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு தொகுதி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏக்கள் ஆகி அமைச்சர்கள் ஆகியிருக்காரு. நிறைய அவர்கள் தான் ஆகியிருக்காரு. இந்த மாதிரி அதான் அந்த ஒரு ஒரு சீரழிவனுடைய அடுத்த தலைமுறை இன்னும் அதிக சீரழிவாக இருக்கும்ல. திமுக சீரழிவனுடைய தாண்டி நான் பாரு இன்னும் சவால் எடுத்து வந்தது மாதிரி இருக்குது விஜய் செய்கிற தமிழின திரிவு சிதைப்பு சீரழிவுகள் என்பது. அது சாதாரணமானதல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னிச்சு, அது சொன்னிச்சு, இது சொன்னிச்சு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லிச்சு, நான் போட்டேன்னு அப்பா அம்மாலாம் சொல்லக்கூடாது. முதல்ல உங்கள் அறிவை கூட நீங்கள் யோசிச்சு செய்யறதா? வீட்டில் பிள்ளைகள் சொன்னிச்சு, வற்புறுத்துச்சு, என்ன ரசிகர் பண்ணுறோமா அது? அதனால் இது ஒரு வாழ்க்கை. நீ உன்னோட மட்டும் இல்லை, இது ஒரு ஏன்னா உன் தாத்தன் பாட்டி உன்னுடைய முன்னோர் எவ்வளோ பேர் இருப்பான் அவன் குடும்பத்தில் எல்லாத்தையும் அழிக்கிறது. அது ஏதோ தமிழனை எங்கேயோ அப்ட்ராக்டாக இருக்கிற தமிழனை அழிக்கிறது இல்லை. உன் குடும்பம், உன் முன்னோர்கள், உன்னுடைய பாட்டி, உன் வரலாறு, உன் ஊர், இதை அழிக்கிறது தான் திராவிடங்கிறது. ஆரியம் கொண்டு வர்றதும் என்னமோ தமிழர் எங்கேயோ இருக்காரு, நாங்கள்லாம் அதை கொஞ்சம் வெறிப்பிடிச்சு போய் இந்த தமிழரை அண்ணாந்து பார்த்து உச்சி வானத்துலேருந்து புகழ்கிறது மாதிரி. உன் வீட்டில் உன் தாத்தன் பாட்டியார் பெருமை பேசுகிறல்ல, அவன் யார்? அவன் தமிழன் தமிழச்சி அவங்களுடைய வாரிசு. நீ இருக்க உன் தலைமுறையில் அதை செதைச்சி சின்ன பின்னவன் அழிச்சிட்டு போறியா? அதனால் நம்ம பிள்ளைகள் அதை சிந்திக்கணும். அது இவ்வளோ சூழ்ச்சியாக விஜய் செய்கிறது தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்குமே தெரியாது. இப்போ நானே இப்போ தெரிஞ்சுக்கிறேனே தவிர எல்லாமே தெரிஞ்சுக்காது. இவ்வளோ சூழ்ச்சியாக அந்த பையன் பண்ணுறாப்புல. இவ்வளோ பெரிய அப்பா கருணாநிதி ஸ்டாலின்லாம் தோற்று போடுவாங்க போருக்கு பண்ணுறதில்ல சூழ்ச்சியை பார்த்தா விஜய்கிட்டங்கிற அளவுக்கு இப்போ இருக்குது. தெலுங்கர் திணிப்பு என்பதும் தமிழ் மறைப்பு என்பதும் பிராமணியத்துக்கு ரொம்ப நட்பு சக்தியாக இருந்துக்கிறது மாதிரி. நீ பிராமணர்களுக்கு ஒரு அமைச்சர் போடுறது தப்பு இல்லை, போடலாம், அதனால ஒன்றும் இல்லை. அந்த பிராமணரில் 2 பிரிவு தான், 2 பேருக்கு ஆள் ஒரு அமைச்சர் போடுறேன்னா என்ன அர்த்தங்கிறேன்? இப்போ எல்லா ஜாதிக்கும் போட்டியா? தமிழர்களில் கணிசமான ஜாதிகள் எல்லாத்தையும் போட்டியா? அப்படி கேட்க முடியாது. ஏன்னா இருக்கிற பதவிக்குள்ளே இவ்வளோதான் பண்ண முடியாதோ. சரி, அதில் எல்லாம் கலந்து போடணும், பிற்படுத்தப்பட்டவர், பட்டியல் வைப்பு, அதுன்னு வரணும். பிராமணர்களுக்கும் ஒருத்தர் போடுறதை பற்றி குறை சொல்கிறதுக்கு இல்லை, போடலாம். எனக்கு அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. நீ பார்த்து அடித்து 2 பிரிவுக்கும் 2 ஆளை போடுறேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தத்துங்கிறேன்? இப்போ தமிழன்லாம் எல்லா ஜாதிக்கும் போட்டியா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வரணும். இப்போ வெறுமனே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் இதெல்லாம் எடுத்து சொல்கிறதும் தமிழர் உரிமை காப்பு போராட்டங்களை நடத்துவதும் தாங்க முக்கியம். இது உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் பார்த்தாது. உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு யாருன்னா கவர்ச்சியான ஆள் தான் தெரியும். கொள்கையான ஆளுக்கு அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காது. சினிமாவில் நடிச்சுட்டு வர்றவங்க கவர்ச்சியாக பண்ணுறவங்க, ஸ்டைல் பண்ணுறவங்க, காற்றுல முத்தம் கொடுக்கறதுக்காக போய் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. காற்றுல முத்தம் கொடுக்குறத காத்துக்கிட்டு இருக்க கும்பல் நம்ம தமிழ் கும்பல். இது எப்படி இருக்கும் அப்புறம்?
ஐயா இப்போ வந்து என்னன்னாங்கய்யா, விஜய் பதவியேற்பதற்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி உள்ளிட்டவங்கலாம் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா 3 மாநிலங்களிலுமே கனிம வளத்தில் வந்து பெருமளவில் சம்பாதிக்கக்கூடிய பெரும் முதலாளிகளாக இருக்காங்க. அந்த கனிம வளத்தை சுரண்டக்கூடியவங்களா இருக்காங்க. அதே போல கனிம வளத்தை சுரண்டக்கூடிய வேதாந்தா நிறுவனத்தினுடைய தலைவர் உடனடியாக வந்து விஜய் பதவியேற்ற வாழ்த்து சொல்றாரு. இப்படிப்பட்ட கார்ப்பரேட் பெருநிறுவனங்கள் தான் விஜய்க்கு பின்னாடி இருக்கு. விஜயனுடைய அரசியல் என்பது ஒரு சாதாரணமான அரசியல். இன்று வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு பட்டியல் வந்து ஆங்கில இதில் வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிக பணக்காரர்கள் வரிசையில் முதலமைச்சராக ஆகியிருக்கக்கூடிய 3வது இடத்துல விஜய் இருக்கார். 648 கோடி. முதல்ல வந்து தெலுங்கானா, ஆந்திராவை சேர்ந்து தெலுங்கானாவை சேர்ந்த ஏதோ ஒரு முதலமைச்சர் இருக்கார். 3 முதலமைச்சர்களுமே இந்தியாவில் பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய முதல் 3 பேர் வந்து தெலுங்கர்களாக தான் இருக்காங்க. அதில் விஜயும் இருக்கார். அப்போ இது ஒரு பணக்காரர்களுக்கான ஆட்சியாகத்தான் இது இருக்கு. அதுவும் கனிம வள கொள்ளைக்கு பின் துணை போகிறவருடைய ஆட்சியாக இருக்கும்போது எப்படி தமிழ்நாட்டினுடைய வளங்கள் காக்கப்படும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் காக்கப்படாது. நம்ம விழிப்புணர்ச்சியாக இருந்து நம்ம போராட்டம் தான் காக்கப்படும். இல்லைன்னா வேட்டையாடிட்டு போயிடுவாங்க எல்லாரும். எல்லா கட்சிக்காரனும் அவ்வளோதான். அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் அக்கறை கிடையாது. இப்போ திமுக அதிமுக ஓட்டு என்ன பண்ணானுங்க? தமிழனே என்ன பண்ணான்? கனிம வளங்களை வேட்டையாடி தான் இருந்தாங்க. அசல் தமிழ் இனத்தில் பிறந்தவங்களே கனிம வள வேட்டைக்காரர்கள் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. அது மாதிரி இவன் தெலுங்குற அவனை கொண்டு வந்து எல்லாம் பண்ணிடுவான். அவன்கிட்ட அந்த ஆள்கள் இருக்குது, வடநாட்டு முதலாளிகள், தெலுங்கு முதலாளிகள் இருக்காங்க. அது நம்ம போராடி அம்பலப்படுத்தி தடுத்து நிறுத்தினா தான். அதாவது நான் திண்ணை விட்டு இறங்க மாட்டேன், நீதி கிடைக்கணும்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருப்பேன்னாக நடக்காது. வீதிக்கு வரணும். இது வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சு போட்டி அல்ல. தமிழ் தேசிய அரசியல் என்பது அல்லது உரிமை மீட்பு அரசியல் என்பது இது வந்து ஒரு சொற்பொழிவு போட்டி அல்ல, வந்து கபடி விளையாட்டு அல்ல. இது வந்து ஒரு நம்ம ஆதிக்க இனங்களை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை வாக்குச்சாவடினால் மட்டுமே சாதிச்சிட முடியாது. என்ன சாதிச்சிருக்கோம்? வாக்குச்சாவடினால் என்ன சாதிக்க முடியும்? இந்திய ஒன்றிய அரசை தாண்டி எதுவும் பெருமையாக முடியாது. பெரிய அளவில் செய்ய இந்திய ஒன்றிய அரசே விடுங்க, அவன் ஆள் இருக்கான்ல, ஆளுநர் இருக்கான்ல, ஆளுநர் கையெழுத்து போட்டால் தானே நீங்கள் போடுற சட்டம். மாநில அரசு அதிகார பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் சட்டம் போடுறீங்க, மசோதா கொண்டு வர்றீங்க. அது சட்டம் என்ற தகுதியை எப்போ பெறும்? ஆளுநர் கையெழுத்து. டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டு மேனேஜராக அமர்த்தியிருக்கிற ஒரு நாமினேட்டட் பர்சன், அந்த நபருக்கு பேர் ஆளுநர்னு வச்சுருக்காங்க. அந்த ஆள் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும், இல்லைன்னா மசோதா. இப்போ நிறைவேற்றின ஆள் யார்? சோதா. 234 சோதாக்கள் கைதூக்கி மசோதாக்கள் நிறைவேற்றலாம். சட்டமாக்குவது டெல்லியின் மேனேஜர், டெல்லியின் தமிழ்நாட்டு மேனேஜர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும். இது வந்து இது முழுமையான சுதந்திரமா தமிழர்களுக்கு? இப்போ தமிழ் தேசிய அரசு வந்தாலும் இதே தான். நான் வந்தாலும் இதானே. நீ என்ன பண்ணிட முடியும்? இது எப்படி மாற்றுவீங்கிற? மாற்றுறது வந்து பார்லிமெண்ட் மாற்றினா தான். பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க இந்திக்காரங்க மட்டுமே கிட்டத்தட்ட 225 எம்பிஸ் இருக்கானுங்க. குஜராத்தையும் அவன் பங்காளி. அவங்க வந்து ஒரு 250 மொத்தம் 250 260 எம்பிஸ் அவங்க தான் இருப்பானுங்க. மக்கள் தொகையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65-70 கோடி அவங்க இருக்காங்க. இப்போ அப்டேட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஊபியில் இப்போ உள்ள மக்கள் தொகை 24,50,00,000ங்கிறானுங்க. இப்போ 2011 19 லட்சமே வந்துச்சான். அதனுடைய ரேஷியோ போட்டு கணக்கெல்லாம் வச்சு 24,50,00,000 இப்போ இருக்குது ஊபியில் மக்கள் தொகைங்கிறானுங்க. 25 கோடி அவன் மட்டும் இருக்கான். இந்தியாவில் 1/4 பங்கு. ஆமாம். அடுத்தது பீகார் 13 கோடிங்கிறானுங்க. ரொம்ப வியப்பாக இருக்குது இப்போ உள்ள மக்கள் தொகை கணக்கு போட்டு சொல்கிறானுங்க. இப்படி பல மாநிலங்கள், மத்திய பிரதேசம், அது இது, இப்போ 7 to 9 மாநிலங்கள் இருக்கு அவனுக்கு. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டு, இமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கட்டு, பீகார், ஜார்க்கண்டு, இந்த பக்கம் ராஜஸ்தான், ஹரியானா, நியூ டெல்லி ஒரு மாநிலம் 2.5 கோடி மக்களுங்கிறான். நியூ டெல்லி மாநிலத்துக்குள்ள இருக்கிறது மட்டும். அது ஒரு யூனியன் பிரதேசம் அவ்வளவு இருக்கான். அந்த இவங்க பூரா மற்றவனை விடுங்க, இவன் பூரா ஒன்று. இவங்களுடைய ஆட்சி மொழி ஹிந்தி, பேச்சு மொழி ஹிந்தி, கல்வி மொழி ஹிந்தி. 40-50 கோடி பேர் வந்துடுறாங்க. 50 கோடிக்கு மேலே வருவான். நம்ம 8.5 கோடி இருந்தாலும் என்னாச்சு? நமக்கு 39 பேர். நாளைக்கு இதை வந்து 850 மாத்திரைங்கிறாங்க, 543. அப்பவும் நமக்கு 59 தான் வருங்கிறாங்க.
இது வந்து எதுக்காவது இது நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் என்ன செஞ்சிட முடியும்? உங்களை அடுத்து பக்கத்தில் இருக்க ஆந்திரா கூட கூட ஆதரிக்க மாட்டான், கேரளா கர்நாடகா வேணால் ஆதரிக்க மாட்டான், வடநாட்டுக்காரன் ஆதரிக்கவே மாட்டான். அப்போ மக்கள் திரள் போராட்டம் நடத்தி தான் இப்போ இந்த எடுத்துக்கிட்ட தான் நான் சொல்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட மறுத்துட்டாங்க, இங்கே இருக்கிற கண்காணிகளும் மூட மறுத்தான், திமுக அதிமுக ஆட்சிக்காரங்களும் மறுத்தானுங்க, டெல்லிக்காரனும் மறுத்தான். மக்கள் போராடிச்சு 13 பேரை சுட்டு கொண்டா, பணத்தை வாங்க முடியாது போடான்ட்டான். உலகத்துக்கு கெட்ட பேர் வந்து மட்டும் டக்குன்னு மூடி உத்தரவு போட்டு முடிதான். இந்த எடப்பாடி தான் இருந்தான். அப்போ எடப்பாடி இருந்தபோது தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. எவ்வளோ சூழ்ச்சி பாருங்கள், கையாள் வேலை. அதனால் இவ்வளோ மோசமாக இருக்குது. ஏன்னா சட்டசபையை நம்ம பிடிச்சாலும் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய அனுமதிக்கிறானா? சட்ட வழிமுறைப்படி போய் நீ வெற்றி பெற முடியுமா? அதனால் சட்டசபை வேண்டாம் என்பதல்ல, அதில் இருக்கட்டும் நம்ம தமிழ் தேசிய அமைப்பு ஒன்று. அதுக்கு உள்ள வரம்புக்குட்பட்ட அதிகாரம் தான் அதுக்கு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அது இருக்கட்டும். வீதியில் வந்து போராடுவது தான் எதையும் கொண்டு வரும். இப்போ ஜல்லிக்கட்டு சட்டசபையாக கொண்டு வந்துச்சு இல்லை, கருணாநிதி ஜெயலலிதாலாம் நிறைவேற்றினாங்க. ஜல்லிக்கட்டு மசோதா கையெழுத்து போட மாட்டாங்க. இப்போ டெல்லியில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்துச்சு, ஓபிஎஸ் வந்தார், மக்கள் போராடிட்டாங்க. மெரினாவில் தச்சையெல்லாம் யாரும் திட்டமிடலை. அப்படியாடா ஜல்லிக்கட்டு வாரம் உரையை வச்சுட்டாங்க. ஜல்லிக்கட்டு இல்லாத ஊர்களே கன்னியாகுமரி வரலும் போராடிட்டாங்க. குமரி மணிலேருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் ஒரு குறியீடு தான் தமிழர்களுக்கு எதிரான உரிமை போராட்டம். அதுதான் அவங்க ஜல்லிக்கட்டு இல்லாத ஊரும் போராடினாங்க. வேறு வழியில் அதை ஏற்றி தொலைச்சிட்டு போகும்போது மோடியும் சொல்லி ஓபிஎஸ் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்தாங்க ஜல்லிக்கட்டு. அப்போ இது யார் அந்த சட்டசபையை நிறைவேற்றுச்சு? நீ 234 பேர் இருந்தால் தான் ஒன்றும் இல்லைங்கிறானே, போராடி தான் என்ன தான் ஒன்றுன்னா சொல்கிறேன். ஒன்றுன்னா நமக்கு வந்து எதாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த இது இருக்கு, உழவர்களுக்கு மின்சாரம் கொடுக்குறான், இலவச மின்சாரம், வேளாண்மைக்கு இலவச மின்சாரம் எப்போ வந்தது? நாராயணசாமி நாயுடு தலைமையில் விவசாய சங்கங்கள் பல சங்கம் இருந்துச்சு, அதில் ஒரு சங்கம் தான் நின்றுச்சு கடைசி வரலும், நின்று போராடிச்சு. அப்போ 1 பைசா 2 பைசா உயர்த்தினாங்க, அதை கூடாதுன்னு சொல்லி போராடினாங்க. இது வந்து பீஸ் கட்டையை பிடிக்கிறாங்க, வந்து பீஸை கட்டையை போனா பட்டையை எடுப்போம். எனக்கு நினைவு இருக்குங்க, அந்த போராட்டத்தில் வந்து எனக்கு அந்த நடந்த அந்த மோதலுக்கு இடையில நானும் ஒரு நாள் பேருந்து இல்லாமல் மாட்டிட்டேங்க சின்ன வயசுல. விவசாய போராடினாங்க. அதுவும் அந்த கோயம்புத்தூர் பகுதியில் சேலத்துலேருந்து ஆரம்பிச்சது. ஆமாங்க, சேலம் கோயம்புத்தூர் அந்த பகுதி. நம்ம இப்போ அதெல்லாம் மாவட்டம் அதை ஒடுக்குனதே எம்ஜிஆர் தானங்க ஒடுக்குனார். அது எம்ஜிஆர் ஒடுக்குனார், கடுமையாக ஒடுக்குனது எம்ஜிஆர் தான். கடைசியில் அவரே போய் நாராயணசாமி நாயுட ஓட்டு கேட்குற அளவுக்கு போனார். கருணாநிதி ஆட்சியில் தான் முதல்ல விவசாய மேலே துப்பாக்கி சூடு நடத்துறது 72 கருணாநிதி ஆட்சியில். விவசாய கோரிக்கையை சேலத்தில் இதை பண்ணும்போது துப்பாக்கியை சுட்டு கொண்டாள் கருணாநிதி. எம்ஜிஆர் சுட்டு கொண்டார். ஜெயலலிதா ஆட்சியிலேயும் சில துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அப்போ இந்திரா காந்தியே வருது நாயுடுகிட்ட வந்து ஓட்டு கேட்க வருது, விவசாய சங்கம் ஆதரிங்கன்ட்டு. கருணாநிதி எல்லாம் எம்ஜிஆர்லாம் இது பண்ணுறாங்க. அது பண்ணும்போது தான் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இது விவசாயத்தை அந்நியமாகிட்டோம் நம்ம எல்லா ஊர்லேயும் கிராமங்களில். எனவே இவங்களை அரவணைக்கணும், அது இது பண்ணணுட்டு தான் இலவச மின்சாரம் வேளாண்மைக்குன்னு அறிவிக்கிறாங்க. அப்புறம் மாவட்ட ஆட்சியர் மாதம் ஒரு நாள் விவசாயிகள் கூட்டத்தை நடத்தி தனியாக விவசாய பிரதிநிதிகள் அவங்க குறை என்னன்னு கேட்கணும்னு. இப்போ நம்ம ஆளுக்கு போயிட்டு விவசாய சங்கம் அவங்களோட சட்டம் பண்ணுறது பேசிட்டு வந்துடும். அது ஒன்றும் நடந்து காட்டி பரவாயில்ல, அந்த கலெக்டர் சட்டமன்றத்தில் போய் பேசிட்டு வரணும். அப்போ உருவானது இதெல்லாம். இவ்வளோ பேர் சேர்த்து இவ்வளோ போராட்டத்தில் வந்தது இதெல்லாம் இவங்களாம் பார்த்து கொடுத்தது இல்லை. இலவச மின்சாரம் போக்க விவசாயத்துக்கெல்லாம் எதுவுமே போராடாமல் எதுவும் கிடைக்காது. சட்டமன்றத்தின் மூலம் மட்டுமே எதுவும் கிடைக்காது. சட்டமன்றத்தை கையில் வச்சுட்டு ரொம்ப போராடவும் முடியாது. ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, அதை பாதுகாக்கிறவெல்லாம் இருப்பீங்களே தவிர போராட்டத்தில் போய் மந்திரி சபை இழந்துருவோம்லாம் வர மனசு வராது. அது முதலமைச்சருக்கு மனசு வந்தாலும் மற்றவங்க விட மாட்டான். ஆமாம், அவங்க அந்த பதவி ஆசைக்கு தான் வந்திருக்காங்க. ஆமாம், வரம்புக்குட்பட்டு தான் அது. அந்த ஜனநாயகத்தை நம்ம விட்டுட்டு இஷ்டத்துக்கு திராவிடனா மற்றவன பண்ணிட்டு போனோன்னு விட வேண்டாம். அதுலேயும் நம்ம பால் இருக்கணும். வரம்பு உட்பட்டு அது இருக்குது. வெளியில் போராடுறது தான் தீர்மானிக்கும். எதுவும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெளியில் போராடி வந்தது தான். புரியுது. எந்த சட்டசபையும் போட்டு கொண்டு வருவதில்லை. அந்த படிப்பினையும் எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி இளம் பிள்ளைகள் அதை எடுத்துக்கணும். நம்ம போராடுறதுன்னா நம்ம ஆயுதம் தாங்க போராட்டம் இங்கே பயன்படாது நம்ம நாட்டுக்கு. நிச்சயமாக தெருவில் இறங்கி போராடுவோம். அறப்போராட்டங்கள். ஆமாம், மக்கள் திரள் போராட்டம். அது வந்து ஜெயிலுக்கும் போகலாம், துப்பாக்கி சூடும் வரலாம். இப்போ ஸ்டெர்லைட் ஆலையை மூட போனவங்க எதுவும் ஆயுதம் எடுத்துகிட்டு போனாங்களா? இல்லை. ஆணும் பொண்ணும் சாதாரணமாக தான் போச்சு. 100 நாள் போராட்டம் 100வது நாள் போய் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் உட்கார போச்சு. அவங்க எல்லாம் ரெடி பண்ணி சுட்டு கொள்றானுங்க. 19 வயசு பிள்ளை ஒரு பிள்ளை நோலின்னு அதே பண்ணானுங்க.
சாதாரணம் இல்லை. இந்திய போராட்டங்கிற நம்ம என்ன சாதாரணம் வந்துருச்சா? எத்தனை 400 பேரை சுட்டு கொடுக்குறாங்க காங்கிரஸ் ஆட்சியில். பிரபாகரனை பேசுகிறோம்ல நம்ம, நான் திரும்ப சொல்கிறது தான், பிரபாகரன் முதுகுக்கு முன்னாடி நம்ம ஒழிக்கக்கூடாது. அவர் ஊருக்கு ஒரு நேர்மையாக இருந்தார், அவங்கள்ட்ட பொருத்தமான வடிவத்தில் அவங்க பண்ணாங்க. நம்ம பெருந்திரள் மக்கள் போராட்டம் நம்ம நேர்மையாக இருக்கணும். அதில் நம்ம உயிரும் போகலாம், சிறைக்கும் போகலாம். 4 லட்சம் பேர் 3 லட்சம் பேரை கொண்டாங்கன்னா நம்ம சில லட்சம் பேர் ஜெயிலுக்கு போக மாட்டோமா? பரவாயில்ல, போய் தான் ஆகணும். இந்த உறுதி எடுக்கணும், இதுக்கெல்லாம் தயாராகணும். இதுக்கு தயாராகணும்னு சொல்லி ஒருத்தருக்கும் போய் இது கொடுத்து மருந்து கொடுத்து அல்லது உபதேசம் பண்ணி அவங்கள தயார்படுத்துறதில்ல. நம்ம உண்மையாக போராடிட்டு இருந்தோம்னா அது மக்கள் அது வருவாங்க. அது தியாகம் நடந்தாலும் நடக்கும், வெற்றி நடந்தாலும் நடக்கும். இதுக்குன்னு சொல்லிக்கிட்டுலாம் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காந்தியடிகள் அஹிம்சை தான் வச்சார். எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? தூக்கு தண்டனை போனவங்க எத்தனை பேர்? காந்தியடிகள் அஹிம்சை போராடுறதுலையே. ஜெயிலுக்கு போனவங்க எவ்வளோ பேர்? வாவு சிதம்பரனார் அஹிம்சை போராட்டம் நடத்தினார். அவர் என்னென்ன பொய் குற்றம் சொல்லி அவர் எப்படி போட்டாங்க? இப்போ வஉசி பேரை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நியாயம் வேணும்ல. எப்படி போனார்? எங்கள் முதல்ல செக்கிழுதா எங்கள் தமிழர், கப்பலோட்டிய தமிழர்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா அவர் வக்கீலாக இருந்த பிரபல வக்கீலும், உங்கள் அப்பா வக்கீல், பிரபலமான குடும்பம் அந்த குடும்பம் ஊர்லேயே. அதில் பிறந்துட்டு இந்த மாதிரி போய் ஒரு செக்கு எடுக்கிற அளவுக்கு போனார். பின்வாங்கலை அந்த ஆள் கடைசி வரைக்கும். விடுதலை கோரிக்கையை பின்வாங்கலை, மாற்றிக்கல. அவர் சரணடையில் அவன் மாதிரி இந்த அங்கே பிராமின் ஒருத்தர் ஆனான பேர் என்ன, RSS இந்து மகாசபை, இவர் சாவர்கர், லண்டனில் படித்த போய் சாவர்கர் மாதிரி எழுதி கொடுத்து வரலையே நம்ம ஆளு. மண்ணெண்ணையே வித்து பொழைச்சாலும் பரவாயில்ல, நான் கொள்கைக்கு மாறமாட்டேன்னு இருந்தாரு. அதானே முண்டோரு. அவர் என்ன துப்பாக்கி எதுக்கு எங்கே போனாரா? நமக்கு வந்தாலும் வந்து வரதான் வேணும். லீடர்ஷிப்பாக உள்ளவங்க அதை சிந்திக்கணும். நமக்கு வந்தால் வரும். யாரும் போய் தலையை கொடுத்துட்டு தண்டவாளத்தில் தலையை கொடுங்கன்னு நம்ம சொல்லலை. அது வந்தால் அது வந்துட்டு போகுது. இனத்துக்காக செத்துட்டு போகிறோம், சிறைக்கு போனால் போயிட்டு போகிறோம். அதுக்காக சண்டையில் கட்டுக்காருன்னு புளிய மரத்தில் மோதிக்க வேண்டாம். ஐயோன்னு சாலையிலே போகாமல் ஓரத்தில் கிடக்க வேண்டாம். ஒதுக்கிட்டு ஞாபகம் தான். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.